அன்பானவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். நான் சல்மான் வஹாம், வேட்பாளர் ஓட்டமாடி 1 208 பி வட்டாரத்தில் வேட்பாளராக இருக்கின்றேன். இந்த பிரதேசத்தில், இந்த வட்டாரத்தில் இருக்கின்ற அன்பான உறவுகளே, குறிப்பாக உங்களுக்காக இந்த பதிவை, இந்த உரையை நான் தருகின்றேன். அத்துடன் பிரதேச சபையினுடைய அனைத்து வேட்பாளர்களுக்கும் அல்லது ஏற்கனவே இருந்த வேட்பாளர்கள் பிரதேச சபை உறுப்பினர்களையும் உள்ளடக்கியதாக இந்த சிறிய உரை இருக்கும் என்று நினைக்கின்றேன். அன்பானவர்களே, என்னை பொறுத்தவரையிலே என்னை பற்றி இந்த வட்டாரத்தில் இருக்கின்ற 90% மக்களாகிய உங்களுக்கு நன்கு தெரியும். எம்மிடத்திலேயே சுயநலம் என்பது இல்லை. நாம் வாகனங்களை பெற்றுக்கொள்வதற்காகவோ அல்லது தொழிற்பேட்டைகளை நிறுவிக்கொள்வதற்காகவோ அல்லது காணி பூமியை செய்வதற்காகவோ அல்லது சொந்தராத்துக்களை செய்வதற்காகவோ இந்த அரசியலிலே, குறிப்பாக இந்த பிரதேச சபை தேர்தலில் நான் போட்டியிடவில்லை. அதனை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அவ்வாறான நோக்கமும் எமக்கு இல்லை, அவ்வாறான தேவைப்பாடும் எமக்கு இல்லை. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் போதுமானவன். அனைத்தையும் போதுமான அளவுக்கு அல்லாஹு தாலா திருப்தியோடு வாழ்வதற்குரிய ஏற்பாடுகளை அல்லாஹு தாலா செய்திருக்கின்றான். பரந்துபட்ட தொடர்புகள் எம்மிடம் இருக்கின்றன. உண்மையில் அன்பான மக்களே, நீங்கள் சிந்திக்க வேண்டும். ஒரு பிரதேச சபை உறுப்பினர், அது இருந்தவர்களாக இருந்தாலும் சரி, இருக்கின்றவர்களாக தெரிவு செய்யப்பட இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, பொதுவாக சொல்லுகின்றேன், ஒரு பிரதேச சபை உறுப்பினருக்கு ஒரு வட்டாரம், குறிப்பாக அந்த கல்குடா முஸ்லீம் பிரதேசத்திலே எம்மை சுருக்கி வைத்திருக்கின்றார்கள், அடக்கி வைத்திருக்கின்றார்கள். ஒரு சொல்லப்போனால் ஒரு கைப்பிடி அளவு உள்ள ஒரு பிரதேசம்தான் ஒரு வட்டாரமாக ஒரு பிரதேச உறுப்பினருக்கு இருக்கிறது. எனவே லேசாக அந்த வட்டாரத்தில் இருக்கின்ற குடும்பங்களை, மக்களை கவனிக்கக்கூடியதாக, கண்காணிக்கக்கூடியதாக, அவர்களுக்கு வழிகாட்டக்கூடியதாக, அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு சாத்தியம் இருக்கின்றது. அவ்வாறு இருக்கின்றார்களா என்பதனை நீங்கள் சிந்திக்க வேண்டும். ஏற்கனவே இருந்த பிரதேச சபை உறுப்பினர்கள் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவையேனும் உங்களுடைய வீதிக்கு வந்திருக்கின்றார்களா என்பதை நீங்கள் சிந்தியுங்கள். உங்களுடைய வீதிக்கு வந்திருக்கின்றார்களா? அந்த வீதியில் இருக்கின்ற பிரச்சனைகளை, பழுதடைந்த விடயங்களை பார்த்திருக்கின்றார்களா? அந்த வீதியில் இருக்கின்ற குடும்பங்களை பற்றிய தகவல்கள் அவர்களிடம் இருக்கின்றதா? ஒரு வீதியில் இருக்கக்கூடிய அந்த குடும்பங்கள் எத்தனை ஏழைகள் இருக்கின்றார்கள்? அந்த வீதியில் இருக்கக்கூடிய குடும்பங்களில் படித்தவர்கள் எத்தனை பேர் இருக்கின்றார்கள்? யுவதிகள் எத்தனை பேர் இருக்கின்றார்கள்? இளைஞர்கள் எத்தனை பேர் இருக்கின்றார்கள்? எவ்வாறு இடர்படுகின்றது அந்த குடும்பம்? வறுமையில் எவ்வாறு இடர்படுகின்றது? வேலை வாய்ப்பு விஷயத்தில் எவ்வாறு இடர்படுகின்றது என்பதனை அவர்கள் பார்த்தார்களா என்பதனை தயவு செய்து அன்பான மக்களே நீங்கள் சிந்திக்க வேண்டும். 5 வருடங்கள், 6 வருடங்கள், 4 வருடங்கள் என்று சொல்லி பிரதேச உறுப்பினர்கள் இருந்திருக்கின்றார்கள். அவர்கள் இவ்வாறு உங்களுடைய பிரதேசத்துக்கு வந்து, உங்களுடைய வீதிக்கு வந்து உங்களை கவனித்திருக்கின்றார்களா? இந்த விடயங்களை அவர்கள் எடுத்திருக்கின்றார்களா, பார்த்திருக்கின்றார்களா என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். என்ன திட்டம் அவர்களிடத்திலே இருக்கின்றன? என்ன பாரிய திட்டங்களை அவர்கள் வைத்திருக்கின்றார்கள்? அரசாங்கத்தினுடைய உதவி அல்லது பிரதேச சபைக்கு கிடைக்கின்ற உதவியை மாத்திரம் அவர்கள் வழங்குவதாக இருந்தால் அந்த உறுப்பினர்கள் தேவையில்லை. உங்களுக்கு கிடைக்கின்ற வருமானத்தில் எத்தனை வீதம் உங்களுக்கு கிடைத்ததோ, கிடைக்க இருக்கின்றதோ, கிடைத்து கொண்டிருக்கின்றதோ என்பது அதை நான் சொல்ல வரவில்லை, அது சொல்ல தேவையில்லை. உங்களுக்கு தெரிந்த விடயம். அரசாங்கத்திற உதவி, பிரதேச சபை உதவியை இவர்கள் எடுத்து தாரார்கள் என்று சொன்னால் என்ன ஆளுமை இவர்களிடத்தில் இருக்கின்றது? என்ன திறமை இவர்களிடத்தில் இருக்கின்றது? அவ்வாறில்லை அன்பான மக்களே, அந்த உதவியும் வேணும். அதைவிட பல தொடர்புகளை எடுத்து, உள்நாட்டிலோ வெளிநாட்டிலோ தொடர்புகளை எடுத்து, அந்த ஒரு வீதியை மாத்திரம்தான் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கின்றேன். அந்த வீதியில் இருக்கக்கூடிய அந்த குடும்பங்கள், படித்த இளைஞர்கள், படித்த யுவதிகள், வறுமையில் இருக்கக்கூடிய அந்த குடும்பங்களுக்கு உதவிகளை செய்யலாம். பலதரப்பட்ட தொடர்புகளை எடுக்க வேண்டும். இவ்வாறான ஒரு ஆளுமை ஒரு பிரதேச சபை உறுப்பினருக்கு இருக்க வேண்டும். அல்லாஹு அக்பர், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தஆலா அவ்வாறான திறமைகளை, கல்வி புலத்திலிருந்து, கல்வியில இருந்து வேறு திறமைகளை அல்லாஹு தஆலா எனக்கு தந்திருக்கின்றான். அந்த திறமைகள், என்னுடைய அரசியல் சமூக அரசியல், மக்கள் அரசியல். அந்த அரசியலினுடைய பலாபலன்கள் முழுமையாக இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு தான் கிடைக்கும்.
உங்களுக்கு தான் வந்து சேரும். அதை வைத்து நாம் வாகனம் எடுப்பதற்கோ அல்லது காணி பூமியை பிடிப்பதற்கோ அல்லது தொழிற்பேட்டைகளை நிறுவுவதற்கோ அவ்வாறான தேவைப்பாடுகளுக்காக நான் இந்த வேட்பாளராக இந்த அரசியலில் இந்த தேர்தலில் நான் வரவும் இல்லை. எனக்கு அவ்வாறான ஒரு எண்ணவும் இல்லை, நோக்கமும் இல்லை. அல்லாஹுக்கு பயப்படுபவர்களாக இருக்கணும். மறுமைக்கு கபருக்கு மறுமையினுடைய விசாரணைக்கு பயன்படக்கூடியவர்களாக இருக்கணும். நீங்கள் தெரிவு செய்ய நீங்கள் வாக்களிக்க இருக்கின்ற ஒரு வேட்பாளர் சுபஹ தொழுகைக்கு வராரான்னு சிந்தியுங்கள். அரசியலையும் மார்க்கத்தை இணைப்பதாக சிலர்கள் இதில் எனக்கு கொமெண்ட்ஸ் பண்ணலாம். ஆனால் அப்படி இல்லை. முஸ்லீம் பிரதேசம் என்னுடைய வட்டாரம் 100% முஸ்லிம்களை கொண்ட வட்டாரம் என்பதனால அதை நான் சொல்ல வேண்டி இருக்கின்றது. நீங்கள் வாக்களிக்க போகின்ற வேட்பாளர் சுபஹுடைய தொழுகைக்கு வருகின்றாரா, இந்த மஹல்லாக்கு வருகின்றாரா? ஏனென்று சொன்னால் ரஹமத்துடைய நேரம், அது அல்லாஹ்வுடைய ரஹமத்து இறங்குகின்ற நேரம். அவரே அல்லாஹ்வுடைய ரஹமத்தை பெற்றுக்கொள்வதற்கு தயாரில்லை என்று சொன்னால் அவரிடத்திலிருந்து நீங்கள் எவ்வாறு உதவிகளை பெறுவது, அவரிடத்திலிருந்து அல்லாஹ்வுடைய ரஹமத்தை நீங்கள் எவ்வாறு பெற்றுக்கொள்வது என்ற விடயமெல்லாம் பரந்துபட்ட விஷயம். மணித்தியால கணக்கில் இந்த விஷயங்களை பேசலாம். எனவே அன்பான 208B ஓட்டமாடி கொண்டு 208B அன்பான பொதுமக்களே, என்னுடைய மாணவிகளே, மாணவர்களே, என்னுடைய உறவுகளே, பல்வேறு விதமான நட்புகள் உறவுகள் நான் வைத்திருக்கின்றேன். என்னுடன் இருக்கின்றீர்கள். பல வருடங்களாக உங்களுடன் சேர்ந்து உங்களுக்குள் ஒருவனாக நான் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கேன். நான் வெளியிலிருந்து வரவில்லை, இந்த ஊருக்குள்ளேயே இருக்க இந்த வட்டாரத்திலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீங்கள் சிந்திக்க வேண்டும். உங்களுடைய வட்டாரத்தில் உள்ள பள்ளிவாசல் தான் என்னுடைய மஹல்லாவாக இருக்கின்றது. அன்பானவர்கள், இந்த விடயங்களை எல்லாம் ஆழமாக சிந்தித்து பரந்து ஆழமாக அகலமாக சிந்தித்து எனக்கு எதிர் வருகின்ற 6ஆம் தேதி தேர்தல் இருக்கின்றது. என்னுடைய சின்னத்துக்கு வாக்களியுங்கள். நன்கு மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். தங்க பதக்கம், அதாவது பதக்கம், என்னுடைய சின்னம் பதக்கம். இந்த வீடியோவிலே ஒரு ஓரத்திலே நான் அதை காட்டுவேன். எனவே எனக்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். என்னுடைய துவா பிரார்த்தனைகள் உங்களுக்கு இருக்கின்றது. தஹஜ்ஜத்துடைய துவாக்கள் உங்களுக்கு இருக்கின்றது. உலகத்தினுடைய தேவைகள் மாத்திரமல்ல, ஆகிரத்தினுடைய தேவைகளையும் பெற்றுத்தரக்கூடியவராக ஒரு வேட்பாளர் இருக்கணும், ஒரு பிரதேச சபை உறுப்பினர் இருக்கணும், ஒரு முஸ்லீம் அரசியல்வாதி இருக்கணும். துவா செய்யணும், இந்த மக்களுக்காக துவா செய்யணும். அந்த மக்களுக்கு சொர்க்கம் கிடைக்கிறதுக்கு, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் கிடைக்கிறதுக்கு துவா செய்யணும். இவ்வாறான பல விடயங்கள் இருக்கின்ற அன்பான உறவுகளை வெற்றியெல்லாம் நீங்கள் நன்கு சிந்தித்து எனக்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த பதிவை, இந்த வீடியோவை பார்க்கின்ற உங்களுக்கு அல்லாஹு தஆலா ரஹமத்து செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.